அவருடைய வார்த்தையிலே அவநம்பிக்கையோடு அவரை சந்தேகத்தோடு பார்க்கின்றார்கள். பொதுவாக யூதர்கள் மத்தியில் பார்ப்போமே, ஆனால் ஒரு மனிதர் ஒரு வார்த்தையை அறிவிக்கின்றார் என்றால் அதற்கு 2 வகையான ஆதாரங்களை எதிர்பார்ப்பார்கள். 2 ஆதாரங்களுமே அர்த்தமுள்ளதாகவும் உண்மையுள்ளதாகவும் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அந்த எந்த ஒரு வார்த்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இங்கு ஆண்டவரே உலகின் ஒளி என்று அவர் சொல்லுகின்ற பொழுது அவர் மீது நம்பிக்கையற்ற நிலைமை காண முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, சதிசேயரும் பரிசேயரும் அவர்கள் மீது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது அவநம்பிக்கை கொண்டு அவரை மதிக்காமல் அவர் மீது சாட்சிகளை கேட்கின்றார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகவில்லை. அவர் நானே உலகின் ஒளி என்று அவருக்கு ஆண்டவராகிய கடவுள் கொடுத்த அதிகாரத்தின்படியாக அவர் தன்னையே வெளிப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, பொதுவாக யூதர்கள் மத்தியில் பார்க்கின்ற பொழுது ஒளி என்றால் அது கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு பயன்படுத்துகிற போது இவர்களுக்குள்ளாக ஒரு வேகம். நாங்கள் எல்லாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கின்றோம், ஆண்டவருக்காக ஆலயத்திலே ஜெபம் செய்கின்றோம், தவம் செய்கின்றோம். ஆனால் இந்த ஒரு தச்சனுடைய மகன் இங்கே வந்து நான் தான் உலகின் ஒளி என்கின்றாரே என்ற ஒரு ஆதங்க பார்வையை காண முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது தாவீது அரசன் திருப்பாடலிலே 27வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லுகின்றார், ஆண்டவரே என் ஒளி என்று ஆண்டவர் ஒளியாக மையப்படுத்துகின்றார். யோபு புத்தகம் அதிகாரம் 29வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே ஆண்டவருடைய ஒளியால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் நடந்தேன் என்று அவர் சாட்சி கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆதி காலத்திலே ஆண்டவரை ஒளியாகவும் வாழ்வாகவும் பார்த்தார்கள். அதேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒளியாகவும் வாழ்வாகவும் நமக்கு எடுத்து உரைக்கின்றார். நாம் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை உள்வாங்குகின்றோம், ஆண்டவர் எப்படி நாம் ஒளியாக பார்க்கின்றோம், வாழ்வாக பார்க்கின்றோம் என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய இன்பங்கள், துன்பங்கள், கவலைகள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு வாழ்வு கொடுக்கின்றன. சில நேரங்களிலே மனம் நொந்து சோர்ந்து போன நேரத்திலே ஆண்டவர் நானே உலகின் ஒளி, நான் உன்னோடு இருக்கிறேன், அன்பு மகனே மகனே கலங்காதே என்று நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வார்த்தையின் வழியாக வாழ்வு கொடுக்கின்றார், வார்த்தையின் வழியாக நமக்கு ஒளி ஏற்றுகின்றார். நம்மை மீண்டும் இந்த சமுதாயத்திலே அவருடைய வார்த்தையின் உந்துதலால் சோர்ந்து போகாமல், பிரச்சனைகளை கண்டு துவண்டு போகாமல் மீண்டும் எழுந்து நடக்க செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு அறிவித்த வார்த்தை நானே உலகின் ஒளி என்ற வார்த்தை இன்றும் நமக்குள்ளாக செயல்பட்டு நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடமிருந்து வாழ்வு பெற்ற நாம் எப்படி மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்க போகிறோம் என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் எண்ணிலடங்கா திறமைகளையும் செல்வங்களையும் பல்வேறு வசதிகளையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட வசதிகளை எப்படி நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம், நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளாலும் அன்பான வார்த்தைகளாலும் எப்படி மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றோம். நிறைய நேரங்களிலே வாழ்வு கொடுப்பதற்கு பதிலாக மற்றவர்களை இழிவாக பேசுவதும் மற்றவர்களுடைய துன்பத்திலே மகிழ்ச்சி காணக்கூடிய மனிதாபிமானமற்ற நிலை இன்று நம் சமுதாயத்திலே காணப்படுகின்றது. இதற்காக நாம் உண்மையிலேயே ஆண்டவரை குறித்து தியானிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த தவக்காலத்திலே நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தையை உள்வாங்குவோம். அவருடைய வாழ்வு தரும் வார்த்தைகளை மற்றவரோடு பகிர்ந்து மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுப்போம். நமக்குள்ள செல்வங்களையும் திறமைகளையும் மற்றவர்களுக்காக பயன்படுத்தி மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றுவோம், வழிகாட்டுவோம். எப்பொழுது நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்றோமோ, வாழ்வு கொடுக்கின்றோமோ, கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுப்பார், நம்முடைய வாழ்க்கையிலும் ஒளியேற்றுவார். ஆண்டவரிலே இணைந்து மகிழ்ந்திருப்போம். ஆமேன். எதை கொடுப்பேன் என்று தேடினேன், எனதென்று என்னிடத்தில் ஒன்றுமில்லை. எதை கொடுப்பேன் என்று தேடினேன், எனதென்று என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என் தேவன் நீதான் எந்தன் சொந்தம், என்றென்றும் மாறாத அன்பின் பந்தம். என் தேவன் நீதான் எந்தன் சொந்தம், என்றென்றும் மாறாத அன்பின் பந்தம். கொடுக்கின்ற
கொடையாக உன்னை பெற்றுக்கொள்ளவே கொடுக்கின்றேன் அப்பரசமதையே, கொடையாக உன்னை பெற்றுக்கொள்ளவே வெள்ளை தூப புகை போல எம் மனங்களை எழுப்புகின்றோம். வான் பீடத்தில் அது சேரும் மனம் கமழும் காணிக்கையா, வெள்ளை தூப புகை போல. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளை கொண்டாட இருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உடல் ஒருத்தலின் பயனாக மகிழ்வை தரும் மன தூய்மையை நாங்கள் உமக்கு காணிக்கையாக எந்நாளும் ஆக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நட்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருக செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கிலே பணியாற்றிய புனித அருளானந்தர், அருள் தந்தை வீரமாமுனிவர், அருள் தந்தை அந்துவாம் பிரான்சுவா ரிகார்டி, இறையடியார் லூது சேவிய சவரிராயன் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்திலிருந்த நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் என் ஆன்மா கிறிஸ்துவின் சொல்றதுக்கு என்னை காத்து நிலை வாழ்வேன். ஒருபோதும் பிரியாமல் உயிராக என்னை காக்கும் என் தெய்வம் நீ இயேசுவே. உன்னோடு நான் வாழ்ந்து உன் புகழ் பாடும் வரம் வேண்டும் என் தேவனே. ஒருபோதும் பிரியாமல் உயிராக என்னை காக்கும் என் தெய்வம் நீ இயேசுவே. உன்னோடு நான் வாழ்ந்து உன் புகழ் பாடும் வரம் வேண்டும் என் தேவனே. மலை போன்று உயர்வாகும் உன் அன்பு தேவா, மாறாது மறையாது உன் பாசமே. மண் மீது சொந்தம் நீதானே இறைவா, மலர் போன்ற உன் பாதம் என் தஞ்சமே. உன் பாதை செல்லும் பெரும் செல்வம் வேண்டும், உன்னை போல பிறர் வாழ பலியாக வேண்டும். உனக்காக உயிர் வாழுவே, உன் வார்த்தை வாழ்வாக்குவே. ஒருபோதும் பிரியாமல் உயிராக என்னை காக்கும் என் தெய்வம் நீ இயேசுவே. உன்னோடு நான் வாழ்ந்து உன் புகழ் பாடும் வரம் வேண்டும் என் தேவனே.
இறையடியார் லூர்து சேவியர் சவரிராயின் அவர்கள் புனிதர் பட்டம் பெற மன்றாட்டு. அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். உமது பேரிரக்கத்தை மக்களுக்கு சிறப்பாக வெளிப்படுத்த நீர் இறையடியார் லூர்து சேவியர் சவரிராயனை தேர்ந்தெடுத்தீர். இவர் வழியாக உமது பராமரிப்பை எண்ணற்ற மக்கள் சுவைக்க அருள் புரிந்தீர். வாழ்நாள் முழுவதும் மனிதமும் புனிதமும் கமழும் இறையடியாராக வாழ்ந்த இவரை தாயாம் திருச்சபை விரைவில் புனிதர் நிலைக்கு உயர்த்த அருள் புரியும். இவரது பரிந்துரைக்கு கனிவாய் செவிசாய்த்து நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் கேட்கும் வரங்களை எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்னையின் ஆருயிர் பக்தர்களே, வறியோருக்கு சகாயம், மனசஞ்சலம் அடைவோருக்கு ஆறுதல், பிணியாளருக்கு உடல் நலம், பிள்ளை இல்லாருக்கு பிள்ளை வரம், வரன் கேட்போருக்கு நல்ல வரன், வேலை இல்லாருக்கு வேலை வாய்ப்பு என்று எத்தனையோ புதுமைகளை அருள் வரங்களை இந்த ஆரோக்கிய தாய் நமக்கு வாரி வழங்கி வருகின்றாள். அவற்றுக்காக அன்னைக்கு நமது நன்றி பூச்சரத்தை மௌனமாக சூட்டுவோம். நோயாளிகளை ஆசிர்வதித்தல். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. My dear brothers and sisters and devotees of Arogya Mada, Vadagarpet is twice blessed by two celebrities. One is a church declared saint, Saint John de Brito, and the other unsung hero and missionary, Father Joseph Constantine Besky, fondly called him as Virama Munivar. Saint John de Brito was a parish priest of Vadagarpet between 1680 and 1681. Virama Munivar was a parish priest from 1717 to 1720. The 345 years old heritage church was built by Virama Munivar. The miraculous statue of Mother Mary was brought by Virama Munivar 302 years ago from Manila, Philippines. He installed and christened the statue of Mother Mary as Arogya Mada. Miracles and wonders are daily occurrences in the shrine. The sick get cured in accordance with their faith. The barren are blessed with the much longed for the grace of childbearing. Those who are seeking alliance get their prayers answered. Those who are in debt are relieved of their burdens. The possessed and those tormented by the spell of sorcery and witchcraft are saved. The shrine of Vadagarpet, dedicated to Most Blessed Mother Mary of good health, beckons all her children, irrespective of caste, creed, and nationality. The church has a big wooden car with a unique feature of having important episodes from the Old and New Testaments beginning from Genesis to Ascension carved out on the car. There is also a beautiful 33 feet high statue of Arogya Mada situated in the pond inside the church campus. As you enter the church, you can also see the stone sculptures depicting the history of the parish of Vadagarpet. For the benefit of Arogya Mada devotees from all over the world, Mass is celebrated from Our Lady of Good Health Shrine
Vadagarpet is being telecast every Monday on Mada TV from 1 p.m. to 2 p.m. Our Lady of Good Health Shrine is situated in the Tiruchirappalli Chidambaram National Highways. It is 35 kilometers from Tiruchirappalli. It is 16 kilometers from Pundimada Basilica and 40 kilometers from Yelakuruchi Adaikkala Shrine. For your offerings and petitions, please do contact Reverend Father P. Thangasamy, Parish Priest, Our Lady of Good Health Shrine, Vadagarpet, Tiruchirappalli District, 621651. Contact number 9842466616. Landline number 04329235509. Thank you. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருளடையாளங்களின் ஆசியால் வலிமை பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவற்றால் நாங்கள் எப்போதும் குற்றங்களிலிருந்து கழுவ பெற்று கிறிஸ்துவை பின்பற்றி உம்மை நோக்கி முன்னேறி வருவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களுக்கு நிறைவாக ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. அம்மா ஆரோக்கிய தாயே, அம்மா 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 அடைக்கலம் நீயே, அம்மா 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 ஆரோக்கிய தாயே, அம்மா 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 அடைக்கலம் நீயே, அம்மா உனையன்றி எனக்கு யாரம்மா, உனையன்றி எனக்கு யாரம்மா, உம் துணையின்றி எனக்கு துணையேதம்மா. அம்மா அம்மா ஆரோக்கிய தாயே, அம்மா 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 அடைக்கலம் நீயே, அம்மா வடுகற்பதியில் வதியும் தாயே, வற்றாத வரம் தருவாய் நீயே. வடுகற்பதியில் வதியும் தாயே, வற்றாத வரம் தருவாய் நீயே. வலுவிழந்த மாந்தருக்கு வழியும் ஒளியும் நீயானாய். வலுவிழந்த மாந்தருக்கு வழியும் ஒளியும் நீயானாய். அம்மா அம்மா ஆரோக்கிய தாயே, அம்மா 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 அடைக்கலம் நீயே, அம்மா